வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 10/5/2024 குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம் மேஷ லக்கணம். இருப்பு இன்று 34 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:54க்கு. திதி இன்று காலை 6:32 வரை துவதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1-2 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2-4 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 6:32 வரை கௌளவம், பின்பு மாலை 5:44 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1-2 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுங்க. அப்போது இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்துச்சு அப்படின்னா திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் உற்சவம் ஆரம்பம். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வழிபட உங்களுக்கு மன அமைதிகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியே இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் அக்ஷய திருதியில் என்ன செய்யலாம்? அப்போ அக்ஷயம் என்றால் வளர்வது, குறைவில்லாத என்று பொருளாகுங்க. அதனால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி பெறும் என்பதுடன் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் தினமாகவும் இந்த அக்ஷய திருதியை திகழ்கிறதுங்க. அப்போ சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திருதியை தினத்தன்று பார்த்தீங்கன்னா இந்த எந்த பொருள் வாங்கினாலும் நல்லது என்பதில் உப்பு வாங்கினா கூட நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ லக்ஷ்மி அவதாரம், அதாவது பிரம்மதேவர் உலகை படைத்தது அக்ஷய திருதிய தினம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதிய நாளில் தாங்க அன்னபூரணி அவதரித்த நாளுங்க. அப்போ இந்த அவதரித்த நாள் என்பது காசி ஸ்தல புராணம் கூறுதுங்க. சதுர்யுகம் எனப்படும் 4 யுகங்களில் கிருதயுகம் பிறந்தது இந்த அக்ஷய திருதியை தாங்க. அப்போ அக்ஷய திருதியை தினத்தன்று தாங்க வேதங்கள் எல்லாமே கூறுதுங்க. அப்போ ஐஸ்வர்ய லக்ஷ்மி, தானிய லக்ஷ்மி ஆகியோர் அவதரித்த தினமும் இன்றைய தினம்தான். மகாவிஷ்ணுடைய மார்பில் மகாலட்சுமி என்றும் இருக்க வேண்டி வரம் பெற்ற நாளும் இந்த அக்ஷய திருதிய தினம்தாங்க. இமயமலையில் உற்பத்தியாகி வருகின்ற கங்கை நதி பூமியை முதல்ல தொட்டது ஒரு அக்ஷய திருதிய தினத்தன்று தான் என்று கூறப்படுதுங்க. அப்போ வியாச பெருமான் விநாயகருக்கு மகாபாரதத்தை உபதேசித்ததும் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதிய தினமையாகுங்க. அப்போ இந்த அக்ஷய திருதியை அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்குங்க. அப்போ இந்த அக்ஷய திருதிய தினத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும், அதற்குண்டான பொருளாதாரம்லாம் இருக்கும். அதனால் அவங்களெலாம் பிரச்சனை இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏழை பாடைகள், தினக்கூலிகள், குறைந்த சம்பளத்தில் பணிபுரிவங்கள் போன்றவர்களால் தங்கம் வாங்க முடியாத ஒரு நிலையில் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி வைத்தாலே போதுங்க. அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் வீடு தேடி வருங்க. அதனால் மகாலட்சுமி அவதரித்த நாள் இந்த நாள். உப்பு தோன்றுகின்ற கடல் தான் என்பதோடு கல் உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அப்போ ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் இல்லாமல் யாராக இருந்தாலும் அக்ஷய திருதிய தினத்தன்று கல் உப்பு தாராளமாக வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கலாமுங்க. அதே போல் இந்த நாளில் காலையில் குளித்து விநாயகரை வணங்கி பூஜை அறையில் கோலமிட்டு அதன் மேல் ஒரு பலகையை வைக்க வேண்டுங்க. பின்னர் அதில் வாழை இலை விரித்து பச்சரிசி பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை வைத்து மஞ்சள் தடவிய தேங்காவை கலசமாக கருதி வழிபட வேண்டுங்க. அப்போ கலசத்திற்கு பூ பொட்டு வைத்து குத்து விளக்கேற்றி நீங்கள் வழிபட வேண்டுங்க.
அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா குபேர மந்திரங்களை படிப்பது மிக நல்லதுங்க. அக்ஷய திருதிய நாளில் வீட்டுக்கு தேவையான மஞ்சள், உப்பு, பலசரக்கு பொருட்களை வாங்குவது மிக சிறப்புங்க. இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் அளித்திட மிக செல்வம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆடை தானம் செய்திட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடும். குடை, விசிறி, காலனி போன்றவற்றைகள் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்பமயமான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை எல்லாம் இந்த அக்ஷய திருதிய நாளில் செய்யும் பொழுது உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியதாக இந்த மகாலட்சுமி விளங்குவாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்களை அச்சிடுவதற்கு மிக நல்ல நாள், மனை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள மிக சிறந்த நாள், பற்களை சீர் செய்ய மிக சிறந்த நாள், ஆபரணம் வாங்குவதற்கு மிக மிக உகந்த நாளுங்க. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிரஹோரை பார்த்தீங்கன்னா கலத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய எல்லா விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிர பகவான் தாங்க. அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அம்சமாக திகழ்கிறாருங்க. அனைத்து சுபகாரியங்களுக்குமே இந்த ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது மிக சிறப்புங்க. வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி, நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் இந்த சுக்கிர ஹோரையில் வாங்குங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கவும் மிக மிக உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிர ஹோரை தாங்க. குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களுமே பார்த்தீங்கன்னா வெற்றியில் முடியக்கூடும். அப்படி இல்லைன்னா நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிரஹோரை உங்களுக்கு வழங்குங்க. அப்போ பெண்கள் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களுக்கு உண்டான எல்லா வளர்ச்சி திட்டங்களையுமே நீங்கள் வெள்ளிக்கிழமையினாலும் பரவாயில்ல, எந்த கிழமையினாலும் சுக்கிரஹோரையில் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆரம்பிங்க. அந்த செயல் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வெற்றியாக கூடுங்க. இப்போ பண விஷயமாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, பண பரிமாற்றமாக இருந்தாலும் சரி, அதற்கும் நீங்கள் சுக்கிரஹோரையை பயன்படுத்துவது மிக சிறப்பானதுங்க. அப்போ இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்க. அப்போ வெள்ளிக்கிழமைனாலே என்னது, அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற துர்க்கை அம்மனுக்கு மிக சிறந்த நாளுங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் துர்க்கையை வழிபட வேண்டியதுக்கு பல வண்ண நிறை உடைகளை அணிந்து நீங்கள் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் பல வண்ண நிறை உடை அணிந்து நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடும் போது துர்க்கை அம்மனுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ சம்பத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் குரு, சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. லக்கணத்தில் புதன், சுக்கிரன், சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் குரு, சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் லாபஸ்தானத்தில் சனி பகவானும், விரயஸ்தானத்தில் ராகு, செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு சாதகமான நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு சில மனதளவில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடினமான வேலைகளையும் பார்த்தீங்கன்னா எளிதில் செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார தேவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. துன்பங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக முடியுங்க. அதே போல் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை எளிதாக சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. சகோதரருக்கு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இன்று ஏற்படும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நண்பர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. அவர்கள் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதால் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ பங்குதாரர்களுடைய லாபம் உங்களுக்கு
உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் நீங்கள் எதாக இருந்தால் கூட நீங்கள் புகுந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழிலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. எதையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அப்போ எளிதில் சமாளித்து விடுவீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சவால்கள் இருந்தால் கூட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியோடு இன்று உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நிறைந்து காணப்படும். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அது உங்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க. அவர்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கு உங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கிடைக்க போகுது. சலுகை வகையிலேயும் உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவலையே பட வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள் ஆரோக்கியம். அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல் மன உறுதி தைரியம் இதன் காரணமாக உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்கள் பராமரிப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன் குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு சந்திரனுடைய பயணமும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கிரன் சூரியனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. திடீர் செலவுகள் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு உண்டாகலாம். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இன்றைய நாள் அனுசரித்து செல்வது மிக நன்மையை அதிக ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் வெளி வட்டாரங்களில் உங்களுடைய விவாதங்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும். நீண்ட நேரம் இன்றைய நாள் கண் விழிப்பதை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க. எதிர்பாராத உங்களுடைய பயணங்களால் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் முடியக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க.
வாழ்க்கை துணையோட தேவைகளை எல்லாத்தையும் இன்றைய நாள் பூர்த்தி செய்வீங்க. பிற்பகலுக்கு மேலே சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடுங்க. அதனால் உங்களுடைய உறவினர்களால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் பார்த்தீங்கன்னா விற்பனை லாபம் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிட சூழல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இருக்குது. இப்போ உங்களுடன் காணப்படும் நம்பிக்கை காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் விட இன்றைய நாள் லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான ஒரு அன்பான உணர்வுகளை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. சந்தோஷமாக இன்றைய நாள் காணப்படுவீங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒரு பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. இப்போ உங்களுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்குமே ஏற்பட இது மிக சிறப்பான ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எந்த போட்டிகளில் எந்த தேர்வுகளில் இருந்தால் கூட அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய மனதளவில் திருப்திகள் காணப்படும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்க காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொள்வீங்க. உங்களுடைய காணப்படும் ஆற்றல், நம்பிக்கை, உணர்வு இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 10ல் பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியனுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நன்மைகள் விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள், முயற்சிகள் எல்லாமே சாதகமாகவும் நன்மையாகவும் உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சில விருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அப்போ எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. தேடி வந்தவர்களுக்கு நீங்கள் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. பழைய பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குது. எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு அதிக லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும். உழைப்புக்கான மதிப்பு இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ எதிர்காலம் சார்ந்த பற்றிய சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க.
அதே போல் உங்களுடைய அதிகாரிகளால் சில அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. உற்சாகமான ஒரு நாளுங்க. காரியங்கள் எல்லாமே அனைத்தும் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்க போது. உங்களுடைய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைகளில் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு இழுபறியானாக இருந்தால் கூட அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் பொறுமையாக நடந்து கொள்வது இன்றைய நாள் அவசியம்ங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தது போலவே நடைபெறுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் திறம்பட ஆற்றுவீங்க. இதனால் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய சில வளர்ச்சிகரமான உங்களுடைய திறமைகள்னால பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளில் திறம்பட ஆற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளுக்கு இன்றைய நாள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமும் வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சியும் நல்ல ஒரு அன்பும் அரவணைப்பும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல புரிந்துணர்வு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுது. இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு சாதகமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கவலைப்பட தேவையில்லைங்க. அவர்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது. வேலை படிப்பில் இருந்தாலும் படிப்பில், வேலையில் இருந்தாங்கன்னா வேலையில், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியம் மேம்படுங்க. அவங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மிக நல்லது. இப்போ நிதி நிலைமையை நீங்கள் முறைப்படி வகுத்து நீங்கள் செயல்படும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதி ஆதாரம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியம் மிக அருமையாக காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. அப்போ உங்களுடைய தேக ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கையின் மூலமாகவே உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் உள்ள உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இன்றைய நாள் மிக அவசியமுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. 3ஆம் பாவத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. 10ல் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு, சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் எல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சுய முன்னேற்ற பாதையில் நீங்கள் அதிகப்படியாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்க போகுது. உங்களுடைய உறவுகளோட வழியில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழல்லாம் ஏற்பட காண்பீங்க. கனிவான பேச்சுக்களால் நீங்கள் எல்லா விதத்திலுமே காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போது. உங்களுடைய வழக்குகளில் சில
சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் அதில் சிறப்பான வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சவாலான பணிகளை கூட சாதாரணமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இருக்குங்க. இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் விற்பனை லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கூடுதலாக காணப்படுங்க. துர்க்கையை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு உற்சாகம் எல்லாம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். பணிகளில் உங்களுடைய கூடுதல் திறமைகள் எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பணிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறந்த அளவில் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு கட்டுப்பாடான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் ஒருமித்த ஒரு எண்ணங்கள் இன்றைய நாள் தோன்றக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால் இன்றைய நாள் அவர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் உங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படி இல்லைன்னா ஒரு சலுகை வகையிலேயாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு மிகுந்த மன ஆற்றல் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய முழுவதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எதையுமே இன்றைய நாள் எடுக்க வேண்டாமுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை இன்றைய நாள் தவிர்த்தினாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரன் சூரியனுடைய பயணம் இருக்குது. 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள்னே சொல்லலாமுங்க. மனதளவில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். சிந்தனைகளில் உங்களுக்கு தெளிவு
உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனதில் சில மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உறவினர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் பெறும் வகையில் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ப உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உந்துதலை ஏற்படுத்துங்க. அப்போ உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து காட்டுவீங்க. எதையுமே திறம்பட செய்து உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய இதுவரை இருந்து வந்த ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் மாறப்போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வங்கிகள் இருப்பு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் இன்று புதிய முதலீடுகளை எல்லாமே நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு அதிக லாபகரமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க இன்றைய நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தாயிடம் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. கலத்திரஸ்தானத்தில் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் புதன் சுக்கிரன் சூரியனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளில் சில பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும்.
ஏற்படும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே சாதகமாக முடியக்கூடுங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் விலக காண்பீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய உதவிகளை நீங்கள் முன் வந்து செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களை பற்றிய சில தவறாக பேசிய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாங்கங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இன்றைய நாள் மறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமும் காதல் உணர்வும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்குரிய உண்டான ஒரு செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலையுமே மிக சிறப்பாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது உங்களுக்கு பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியனுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றமும் உங்களுக்கு சாதகமான இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய குறைந்த முயற்சிகள் இருந்தால் போதும் அதிக வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நீங்கள் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்துச்சுன்னா அது உடனே அந்த காரியங்கள் வெற்றியாக முடியுங்க. அப்போ இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க. இதனால் நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். உபரி வருமானம் ஏதாவது வந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. எதிர்பாராத பயணங்களின் மூலம் உங்களுக்கு புதிய சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல்லாம் அமையுது. மனதளவில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஒரு சிந்தனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்குங்க. அப்போ மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப் போகுது. தொடங்கக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் கையிருப்பு எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகள் எதுவுமே இன்றைக்கு எடுக்க வேண்டாமுங்க. சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் தேவையற்ற சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடங்கள் தரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகலாம். கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஒரு சில விஷயங்களில் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. விற்பனைகள் எல்லாமே வழக்கம் போலவே உங்களுக்கு நடைபெறுங்க. அப்போ இன்றைய நாள் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முக்கிய சந்திப்புகள் எல்லாமே உங்களுக்கு கலந்து கொள்வதில் மும்மரமாக இருப்பீங்க. அப்போ குடும்ப விஷயங்கள் தொழில் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்வீங்க. அது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும். அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுக்கு ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. உங்களுடைய அன்றாட வளர்ச்சியை விட இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளன்னே சொல்லலாமுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்களுடைய சந்தோஷம் அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்புறம் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று அதிகம் திளைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ பொதுவாக இருவருமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் உங்கள் இருவரிடமே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவங்களுடைய கல்வி தரத்தை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கக்கூடும். இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுக்கு மிக திருப்திகரத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இன்றைய நாள் மிக எச்சரிக்கையும் அவசியமாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையும். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உணவு விஷயத்தில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரன் சூரியனுடைய பயணமும், 7ஆம் பாவமான கலத்திரஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். நீங்கள் அதிக அறிவாற்றலை பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நுணுக்கமான நுண்ணறிவுகள் எல்லாமே உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டுகளும் வெகுமதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு குடும்பத்தினரிடம் குணமறிந்து கொஞ்சம் செயல்படுங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடிவாதமான சில குணங்களை நீங்கள் குறைத்து கொள்வது இன்றைய நாள் நல்லதுங்க. பொது காரியங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடிய காண்பீங்க. பிள்ளைகள் வகையில் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட அதனால் பெரிய ஒரு பாதிப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சகஜமான ஒரு முறையில் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சகோதரர்களால் சில செலவுகள்லாம் ஏற்பட காண்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக உண்டுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்படுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாகவே காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. இன்று நீங்கள் துர்க்கையை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை சற்று கூடுதலாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த ஒரு அணுகுமுறை எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுங்க. இதனால் பணிகளில் நீங்கள் திறம்பட செயல்படுவீங்க. செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ சரியான அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் தொழில் விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நல்ல சாதகமான நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் அதிக ஒரு இணக்கமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுது. அதே போல் உங்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவு, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ உங்களுடைய துணைவியோட ஆதரவு உங்களுடைய வேலைகள்லையாக இருந்தாலும் எதிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆதரவு மிக சிறப்பாக கொடுப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு பலன்கள் எல்லாமே காணப்படுதுங்க. அவர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட அதனால் ஒரு பெரிய பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அப்போ நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களிடம் நிதி காணப்படுங்க. அதனால் ஆரோக்கியம், நிதியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்களே நன்றாக பராமரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் ஆரஞ்சு. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் சில மோதல்கள் போக்கையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டீங்கன்னா இன்றைய நாள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தீங்கனாலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க.
தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும் 4ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியனுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குது. 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. இப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகமெல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சுய முன்னேற்ற பாதையில் நீங்கள் அதிகப்படியாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்க போகுது. உங்களுடைய உறவுகளோட வழியில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழல்லாம் ஏற்பட காண்பீங்க. கனிவான பேச்சுக்களால் நீங்கள் எல்லா விதத்திலுமே காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போது உங்களுடைய வழக்குகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் அதில் சிறப்பான வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சவாலான பணிகளை கூட சாதாரணமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இருக்குங்க. இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கூடுதலாக காணப்படுங்க. துர்க்கையை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு உற்சாகம் எல்லாம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். பணிகளில் உங்களுடைய கூடுதல் திறமைகள் எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பணிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறந்த அளவில் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு கட்டுப்பாடான ஒரு அணுகுமுறை எல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் ஒருமித்த ஒரு எண்ணங்கள் இன்றைய நாள் தோன்றக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ இருவருமே ஒருவர் புரிந்து கொண்டு இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால் இன்றைய நாள் அவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் உங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படி இல்லைன்னா ஒரு சலுகை வகையிலேயாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு மிகுந்த மன ஆற்றல் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய முழுவதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் ஏற்படக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீண்ட நாளாக தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரன் சூரியனுடைய பயணம் இருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் தைரியத்துடன் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழிலில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் சில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. எளிமையாக அதை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்றைய நாள் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய அவர்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்கள் இருவருக்குமே மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மதிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று போதிய அளவு உங்களுக்கு நிதிகள் மிக சிறப்பாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பண தேவைகள்லாம் இன்று பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் அதிக அளவில் பணத்தை இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்போதே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஈடுபடும் போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தேவையற்ற விவாதங்களை இன்றைய நாள் தவிர்த்தினாலே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழி உறவினர்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீண் அலைச்சலும் உடல் அசதியும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகும். கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க.
மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரன் சூரியனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்கு உண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும். அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்க கொடுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்க கொடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இப்போ உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது.
அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக சிறப்பு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் பணவரவுகளுடன் எதிர்பாராத செலவுகளும் இன்றைய நாள் ஏற்படும். அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா கேட்கும் செய்திகள் உற்சாகம் தருவதாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரன் சூரியனுடைய பயணம் இருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய பயணமும், களத்திர ஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. இப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் முழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்வதில் நீங்கள் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொள்வீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வாகனங்களால் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்து பேசி சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போதுங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடும். தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைப்பதற்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கிட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடிப்பீங்க. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போது. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், இருவருடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் இருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குங்க. இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இருவரும் ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக இன்றைய நாள் இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவர்கள் இதுவரை இருந்து வந்த ஒரு சோம்பலை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவில் உங்களுக்கு பணமெல்லாம் காணப்படுவதால் சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இந்த பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம், இது தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்குங்க இன்றைய நாள் ஃபுல்லாகவே. அதனால் இன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம், நிதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாக உண்டாகுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.